அவங்களோட பேரு சுஷீலா. சுஷீலா சுஜித் குமார். நான் தான் சுஜித் குமார் சார். என் ஒய்ஃப் தீபாவளிக்கு அடுத்த நாள் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும்னு திடீர்னு டிசைட் பண்ணாங்க. அம்மாடி, டிஃபன் ரொம்ப டேஸ்டியா செஞ்சிருக்க நீ. என்ன ருசியை கண்டுட்ட? ரொம்ப உப்பா இருக்கு. ஆனா எனக்கெல்லாம் சரியா இருக்கே. அப்புறம் அத்தை, அம்மாவையும் கௌரவையும் நான் இன்னைக்கு பார்க்கணும். போயிட்டு வா. ஆனா சுஜித் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். இன்னைக்கு நைட்டு நீங்க சமைக்க தேவையில்ல, நான் வந்து சமைக்கிறேன். சரி, ஆனா சாயந்தரம் சீக்கிரம் வந்துரு. சரி. என்கிட்ட சொல்லாமலே அவள் அன்னைக்கு போயிட்டா சார். அப்புறம் ஈவினிங் அவள்கிட்டருந்து எனக்கு கால் வந்தது. சொல்லு, எல்லாம் ஓகே தானே? எதுவும் சொல்லாமல் போயிட்டு திடீர்னு நாளைக்கு வரேன்னு சொல்றியே, அதான் கேட்டேன். சுஜித், ரொம்ப நாள் கழிச்சு நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மா ஒரே அடம் பிடிக்கிறாங்க. நான் நாளைக்கு வந்துடுறேன். நேத்தே வீட்டிலேருந்து கிளம்பிட்டதா எனக்கு கால் பண்ணா. ஆனால் இது வரைக்கும் அவள் வீட்டுக்கு திரும்ப வரல. அவங்களோட ஃபோன் சார் அது சுவிட்ச் ஆஃபில் இருக்கு சார். ஆமா சார், ஆமா சார். நேத்துக்கு இங்கேருந்து தான் கிளம்பினா. எப்போ போனாங்க? நேற்று ஈவினிங் தான் சார் அவங்களே கிளம்பி போனாங்க. அம்மா எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இன்னொன்னு சாப்பிடு. சாப்பிடு. எதுக்கு போய் எழுந்துக்கிற? உட்காரு. நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு கால் பண்றேன், சரியா? பத்திரமா போயிட்டு வா. கல்யாணத்துக்கு அப்புறமா முதல் தடவையா வீட்டுக்கு வரா. ஒரு ராத்திரி தங்குறேன்னு சொன்னா அப்படியே போயிட்டா. அம்மா தான் என் கூட தங்கிட்டு போன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. ஆனா உங்களோட பொண்ணு நீங்க தான் தங்க சொன்னதா சொன்னாங்களே, அது உண்மையா? ஆமா சார், ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லல. சரி, என் பொண்ணு கிடைச்சிடுவாள்ல சார். இங்க பாரு. சூப்பர் சூப்பர், என்ஜாய் பண்ணுங்க. போங்க, எல்லாமே ரெடியா இருக்கு. போங்க. என்ன இப்ப திருப்தியா? ரொம்ப திருப்தி. வாங்க சார், பாரு நம்மளை தேடி யாரும் வந்திருக்கான்னு. யாருக்கிட்டயும் ஃபோன் பண்ணி தர சொல்ல மாட்டாங்க. கவலைப்படாதீங்க, இன்ஜெக்ஷன் போட்டு இருக்கு. போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சார், இதை கொஞ்சம் பாருங்க. பொண்ணு அந்தேரி போயிருக்கா. ஆனால் அவளோட ஃபோன் தொலைஞ்சு போய் மொரிவாலியில் ஆக்டிவ் ஆயிருக்கு. மொரிவாலி சார்? மொரிவாலிக்கு எதுக்கு சார் அவள் போனா? நாங்கள் ரொம்ப நேரம் அவளுக்காக வெயிட் பண்ணோம். எனக்கு இது அப்பவே தெரியும். இந்த பொண்ணால இந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வரும்ட்டு இவன் தான் நம்பவே இல்லை. அவன் எங்கேயாவது ஓடி போயிருப்பா. ஆமா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதெல்லாம் எதுவும் இல்லை இன்ஸ்பெக்டர். அவருக்கு வயசாயிடுச்சு, அதனால தான் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காரு. சார், அவங்க மொரிவாரிக்கு போக எந்த காரணமே இல்லைன்னு 2 பேருமே சொல்றாங்க. அவங்களோட போட்டோவை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பியிருக்காங்க. ஆனா எந்த தகவலும் இல்லை. சுசிலா அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில இருந்து அந்தேரி போக முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மொரிவாலி ஸ்டேஷன் போயிருக்காங்க. மொரிவாலி ஸ்டேஷனில் இருக்க எல்லா ரிச்சாக்காரங்க, பஸ்ஸஸ், அங்கே சுற்றி இருக்க எல்லா இடத்துலையும் நல்லா விசாரிங்க. அப்புறம் சுசிலாவுடைய பேரண்ட்ஸ் இம்லா சுடி அவங்களுடைய கால் ரெக்கார்ட்ஸ் எடுங்க. அட, என் டைரி எங்க போச்சு? யாராவது அதை பாத்தீங்களா? இவ்வளவு வருஷமா அது இங்க தானே இருந்துச்சு. அதை எங்க தான் வச்ச? ஏன்பா கத்திட்டே இருக்கீங்க? வீட்டுல உங்க மருமக காணாம போயிட்டா. உங்களுக்கு இப்ப டைரி தான் முக்கியமா? மருமகளா? இந்த வீட்டுக்கு அவ மருமகளா? நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவ வீட்டுக்கு மருமகள் ஆயிடுவாடா? அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட செக் பண்ணியா என்ன? போய் அவ எங்க ஓடி இருக்கான்னு போய் பாரு. ஐயோ, சுஜிதா, சுஜிதா, நீ திரும்ப வந்துட்டியா? சுஜி, நீ வந்துட்டியா?
அம்மா அம்மா சுஜிதா வந்துட்டாமா அம்மா. சுஜி பொரிவாரியிலேருந்து எந்த பொண்ணோட மிஸ்ஸிங் கேஸும் ஃபைல் ஆகலை. டீம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே சுஷீலாவோட கால் ரெக்கார்ட்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் சுஜித் மாமனார் மாமியார் கால் ரெக்கார்ட் செக் பண்ணோம். சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை சார். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. என்னது? சுஜித் இந்த நம்பருக்கு 3 மாசமா எந்த காலுமே பண்ணல. போன வாரம் 3 தடவை கால் பண்ணியிருக்கான். அதுவும் ஹார்ட் ஹவர்ஸில் காலையில் 8 மணி வாக்கில். அது யார் நம்பர்? ட்ரான்சம் நம்பர் மாதிரியே இருக்குது. அப்போ யாருன்னு கண்டு நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது பிஸியாக உள்ளார். மீண்டும் முயற்சிக்கவும். டார்லிங், அவ என்னோட கொலிக். நீ அவனுக்கு ஃபோன் பண்ணியா? சார் நான் எதுக்கு கால் பண்ணோம்? ஹார்ட் ஹவர்ஸில் வாங்கிட்டு இருந்து அவனுக்கு கால் போயிருக்கு. நீ கால் பண்ணலன்னா அப்புறம் வேறு யார் பண்ணது? சார் நம்பங்க, நான் அவனுக்கு கால் பண்ணல. நாங்க தான் ஆஃபீஸ்ல டெய்லி மீட் பண்ணுவோமே, அப்புறம் எதுக்கு நான் நான் அவனுக்கு அவனுக்கு கால் கால் பண்ணணும்? பண்ணணும். தாரிக் வீட்டுக்கு வந்திருக்கானா? எல்லாருமே வந்திருக்காங்க சார். என் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் பார்ட்டி கொடுக்க சொல்லி கேட்டாங்க. சார் உங்கள் ஒய்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டீங்களா? ஆஹா, ஃபைனலி மேட் த லவ் ஆஃப் மை லைஃப், மை வைஃப். வணக்கம் அண்ணி. ஹலோ. மஷா அல்லாஹ், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐ எம் சமீரா. அப்புறம் இங்க இருக்காரே அவரோட மனைவி. பல காம்படிஷனில் கலந்து கடைசியா இந்த சமீராவை எப்படியோ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன அண்ணி மிஸ் ஆயிட்டாங்களா? அண்ணி காணாம போன விஷயம் சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார். சுஜித் உனக்கு ஃபோன் பண்ணியிருந்தானா? எங்களுக்கு கிடைச்ச கால் ரெக்கார்ட்ஸ் படி காலையில் 8 மணிக்கு அவன் உனக்கு கால் பண்ணியிருக்கான். ஆமா, சுஜித் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். சுஜித். ஹலோ, நான் தான் சுஷீலா பேசுகிறேன். ஓ நீங்களா? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். ஒரு காரணமாக தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன காரணம்? சார் நான் அது என்ன காரணம்னு கேட்கறதுக்குள்ள அவங்க ஃபோனை வச்சுட்டாங்க சார். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாங்களா? அப்புறம் 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க சார். தாரிக் இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. ரொம்ப டென்ஷன் அதிகமாகுது. நான் சுஜித் கிட்ட பேசவா? இல்ல அவருக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அவரை நான் டென்ஷன் படுத்த விரும்பல. அதோட நான் சொல்றது அவர் நம்புவாரான்னு தெரியல. நான் உங்களுக்கு கால் பண்ணதுக்கான ரீசனே நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு தான். எனக்கு ஒரு டிப்ரெஷன் ஃபீல் சரி வருது. ஓகே, நான் சுஜித் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணி பேசுறேன். சரி, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணி சொல்றேன். 2 நாளுக்கு அப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணாங்க. ஆனா அப்பவும் அவங்க அந்த விஷயத்த சொல்லல. நெட்வொர்க் சரியா கிடைக்கலையோன்னு நினைச்சிட்டேன். ஹலோ, நீங்க சொல்றது எதுவும் எனக்கு கேட்கல. எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாக புரியல. அவங்க டிப்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா எதுக்காக உனக்கு கால் பண்ணாங்க? சார் அது என்னன்னு எனக்கும் தான் சார் தெரியல. சுனைனா, எஸ் சார். தாரிக், சுஜித் அப்புறம் நீங்கள் 2 பேருமே க்ளோஸ்னு நாங்க சொல்கிறாங்க. எல்லாரும் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாளாவே அவங்க 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. என்ன இஷ்யூ அது? ஆக்சுவலி சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்திருந்தா. அவ பேரு சமீரா. தாரிக்கும் சுஜித்தும் அவங்கள 2 பேரும் விரும்பினாங்க. அவ எனக்காக தான் இந்த ஆஃபீஸ் வந்திருக்கா. சும்மாரு, அவ உனக்காக வரல, எனக்காக வந்திருக்கா. சுஜித் இங்க பாரு, இதுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடிக்கடி காஃபி டைம்ல 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்க. தாரிக் அடிக்கடி சொல்வா இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் க்ளோஸா இருப்பாங்க. அவங்க 2 பேருமே லவ் பண்ணாங்களா? இல்ல சார், தாரிக் கல்யாணம் பண்ணது வேற பொண்ணு தான். இந்தா சாப்பிடு சாப்பிடு. எதுக்கு நான் இப்ப ஸ்வீட் கொடுக்குறீங்க? எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. பாரு. யாருன்னா அது? வாவ், எப்படி? பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கல்ல? கடைசியாக ஒரு தடவை கேட்குறேன், உண்மையை சொல்லிவிடு. அந்த பொண்ணுக்கு நீ தானே கால் பண்ண? இது எல்லாமே உன் பிளான் தானே? இங்கே பார், உன் ஒய்ஃப்க்கு ஏதாவது பிரச்சனையா? சார் நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார். நாங்க சந்திச்ச முத நாள்லேருந்தே அவருக்கும் எனக்கும் பிரச்சனை. பிரச்சனை என் கூடயா இல்ல உன் கூடயா? நான் உன்கிட்ட சொல்லியிருக்கல, சமீராவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. என்னை பத்தி அவள்கிட்ட தப்பா வேற எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கா. சுஜாதாட்டியும் சொல்லியிருக்கா. அவ என்னோட வைஃப். உனக்கு என்ன இருக்கா? என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் சமீராவை கன்வின்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணல. நான் லவ் பண்றேன்.
நீ யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்ட, சந்தோஷமாவும் வச்சுக்க மாட்ட. ஆனா உனக்காக மட்டும் எல்லாரும் கஷ்டப்படணும். அதானே? இதனால தான் உன் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடி போயிட்டா. என்னடா சொன்ன நீ? ஏய், விடு அவனை. சார் அவ கொஞ்ச நேரம் வாயை மூடுறா. உண்மையாலுமே சொல்லணும்னா உனக்கு அவ கூட பிரச்சனை. அவ எனக்கு கால் பண்ணி நீ அவளுக்கு எதுவும் தரலன்னு சொன்னா. அதனால தான் அவ ஓடியும் போயிட்டா. ஏன் என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லல? நான் ஏன் முன்னாடியே சொல்லலனா இவன் ஏதாவது சார் பண்ணிடுவான் அவன் சார். போய் சொல்றா சார். உன்னை கொல்லாம விட மாட்டான். சண்டை போடாதீங்க. அவன் போய் ஏய், சொல்றா. நிறுத்துடா. அவன் போய் சொல்றா சார். அமைதியாரு. இதென்ன விளையாடுறாமா? போலீஸ் ஸ்டேஷன். மறுபடியும் இது மாதிரி ஏதாவது பண்ணா உன்னை ஜெயில போட்டுருவேன். நீ இல்லைன்னா உன் ஒய்ஃபை யார் பார்த்துப்பா? இவனை வெளியே கூட்டு போங்க. சொல்றேன்ல, வெளில போங்க. ஜாதவ், அவன் மேல ஒரு கண்ணு வைங்க. அவனுடைய கால் ரெக்கார்ட்ஸ் எனக்கு வேணும். ஓகே சார். சிண்டி சொல்லுங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன் சார். சைண்டி எனக்கு ஃபோன் பண்ணா. ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் சுஷிலாவை ஒரு வழியில் இருக்க ஆட்டோ ஸ்டோர் கிட்ட விட்டு போயிருக்கான். ஹார்ட்வேர் ஸ்டோர் கிட்டயா? ஷீலா, உன் காசை வாங்கிக்கோ. ரொம்ப இழைச்சி போயிருக்க. நீங்க இதோட 3வது கஸ்டமர், பார்த்து நடந்துக்கோங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உங்களை என்னால வெறுக்க முடியல. போங்க. என்னாச்சு சொல்லுங்க சார். இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? இந்த பொண்ணு இங்கே வந்திருக்காளா? வந்திருக்காங்க சார். உங்களுக்கு எப்படி கரெக்டாக தெரியுது? ஹார்ட்வேர்ஸ் கடைக்கு ரேரா தான் சார் லேடிஸ் வருவாங்க. அதனால தான் நான் கண்டுபிடிச்சேன். சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? சிம்பிளா ஒரு டேப் வேணும். இருக்கு. பிராண்டட் வேணுமா இல்ல லோக்கல் வேணுமா? பிராண்டடே காட்டுங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க? ஆமா சார், அவங்க டேப் தான் வாங்க வந்தாங்க. வாங்கிட்டு போயிட்டாங்க. சார், சுஷிலா கேஸ் பற்றி எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. பக்கத்தில் இருக்க எல்லா ஹார்ட்வேர் கடையிலையும் விசாரிச்சிங்களா? எஸ் சார், எல்லா கடையிலையும் நாங்கள் விசாரித்தோம். யார்கிட்ட இருந்து எங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி நீங்கள் அவனை எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஹார்ட்வேர் ஓனர் சொல்கிறத பார்த்தா எதுக்கு சுசிலா டேப் வாங்க வரணும்? அதுவும் போரிவாலிக்கு வந்து எதுக்காக டேப் வாங்க வரணும்? அவள் எங்கே வேணால் வாங்கியிருக்கலாம்ல. அவள் எப்படிப்பட்டவனு அவள் கேரக்டரை பற்றி விசாரிச்சிங்களா? பார்த்தேன் சார். சுஷிலா மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் யார் கூடயும் அஃபேரில் இல்லை, தாரிக் கூடயும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. அப்புறம் ஏன் வாங்க போகணும்? அவன் ஹஸ்பண்டை பற்றி சொல்லியிருப்பான். ரொம்ப கரெக்டாக இருக்கு. அவள் அவங்க ஒய்ஃபை ரொம்ப விரும்பியிருப்பான். இதுவும் சாத்தியமாகும். அவன் அவளை விரும்புகிறான். அவன் ஏதோ ஒரு கிளேம் பிளான் வச்சிருக்கான். அவன் மேலே கண்ணு வச்சுட்டே இருங்க. ஐயோ, நீ ரொம்ப அழகா இருக்கு. இந்தா, உனக்கு ஃபோன் தானே வேணும்? உன் ஹஸ்பண்ட், உன் பிரதருக்கு, யாருக்கெல்லாம் ஃபோன் அடிக்கணுமோ அடிச்சுக்கோ. ஒரு விஷயம் மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. இந்த இடத்துக்கு வர எல்லா பொண்ணுங்களும், இங்கே வர எல்லா பொண்ணுங்களும் உங்கள் ஃபேமிலியை மட்டும்தான் நினச்சிட்டு வராங்க. ஆமாம், ருபினா தெரியுமா? அவளோட அப்பாவே அவளை இங்கே அமுச்சு வச்சாங்க. ஏன் எங்கள் பியூட்டிக்கும் ரித்திகா கூட ஹீரோயினாக இங்கே வந்தா. அப்புறம் லவ் பண்ணி அவளே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்புறம் அவங்க அப்பா, என் வீட்டுக்காரரும் அவளை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. ஏய், தள்ளி போ. எங்க ஜெயின் சார். நீ என்ன காரியம் பண்ணியிருக்க? உனக்கு ஒரு நல்ல வேலை இருந்துச்சு, அதை நீ விட்டுட்டு வந்திருக்க. நான் அப்பவே நினைச்சேன். சரி இருக்கட்டும், உனக்குன்னு ஒரு கடை வச்சிருக்கோம்ல, அந்த கடையாவது நீ பார்த்துக்க செஞ்சியா? அந்த கடைக்கும் நீ போறது இல்ல. நீ என்னதான் யோசிச்சு வச்சிருக்க? இவனை பாரேன், எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். கண்ணா, உங்க அப்பா சரியா தான் சொல்றாரு. அவளை மறந்துடு. அவளால குடும்பமானமே போயிடுச்சு. சொல்லுங்கம்மா. ஆமா, நான் அதை பார்த்தேன். நான் இப்போ கொஞ்சம் வேலையா இருக்கேன். நான் ஒரு 1/2 hourல வந்துடுறேன். நான் இப்போ மும்பை போகிறேன். டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஓகே, இந்தா இதை எடுத்துக்கோ. ஆள் போயிட்டாங்க. இதை போய் ஷீலா கிட்ட கொடு. நான் ஒரு வேலை விஷயமா கொஞ்சம் போகிறேன். ஒரு 2-3 நாளைக்கு நான் வரமாட்டேன். அம்மா, மீட்டிங் ரொம்ப நல்லபடியாக போச்சு. ஆமாம், 5000 பீசஸ் தான். ஓகேம்மா, நான் நாளைக்கு வந்துடுறேன். ஹலோ ஹலோ
இங்கே பாரு, என்கிட்ட ஒரு கிளைண்ட் இருக்காங்க. அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாங்க. என் கூட உனக்கு வர விருப்பம் இருந்தால் என் கூட வந்துடு. 2-3 நாளில் நான் கூட எஸ்கேப் ஆக போறேன். ஆனால் இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாத, இல்லைன்னா மற்ற பொண்ணுங்களும் வந்துடுவாங்க. சரி வா தூங்கலாம். ஏய் கொஞ்சம் நவந்து படுக்கிறியா? ஏய் உனத்தான் ட்ரெஸ் எல்லாம் கழிட்டு. ஏய் உன் ஹஸ்பண்ட் பற்றி ஒன்று சொல்ல வந்தியே, என்னது அது? சொல்லு. இன்னைக்கு எதுவும் பேசாமல் இருக்க? ஏய் நீ மும்பைக்கு போயிருக்கியா? அந்தேரி, அங்கதான் எங்களோட கடை இருக்கு, ரோஷினி கார்மெண்ட். என்னோட ஹஸ்பண்ட் மும்பையில் தான் இருக்காரு. வாங்க சார், என்ன பார்க்குறீங்க? ஒரு நல்ல ஷர்ட்டாக கொஞ்சம் எடுங்க. கண்டிப்பாக. இங்கே பாருங்க சார், இது எல்லாமே புதுசு தான் சார், ப்ரீமியம் குவாலிட்டி. ஆ எனக்கு ஒன்று சொல்லுங்க, உங்கள் கடையோட ஓனர் யார்? அவர் இப்போ கடையில் இல்லை, ஏதோ ஜூனியர் பாஸ் இங்கே இருக்கார் பாருங்க. சரி இதை பேக் பண்ணுங்க. வணக்கம். நான் மும்பைக்கு இப்போ தான் வந்திருக்கேன், அதுவும் இந்த அந்தேரிக்கு. நான் ஆக்ராவில் இருந்தவன். இந்த அந்தேரி ஒரு இருள் நகரத்தில் ரோஷினின்ற பேரில் இருக்கிற உங்கள் கடை ரொம்ப பிரகாசமாக ஒளி வீசுது. இந்தங்க கார்டு. சரி ஓகே, நான் போயிட்டு வரேன். ரோஷினின்ற பேரில் இருக்கிற உங்கள் கடை ரொம்ப பிரகாசமாக ஒளி வீசுது. இந்தங்க கார்டு. என்ன சூப்பரான ஐட்டம், நீயும் வா. வாங்க வாங்க சார், வாங்க உள்ள போங்க போங்க போங்க. இங்கே பாரு, இந்த ஷர்ட் உன் புருஷன் கடையில் தான் வாங்கினேன். அவரை பாத்தியா? நீ அவரை பாத்தியா? சொல்லு. நீ ரொம்ப அப்பாவியா இருக்கியே. அது இருக்கட்டும், உன் புருஷனை கொண்டுட்டேன். அட நான் ஜோக் தான் பண்ணேன், ஜோக். இத்தனை நாள் எனக்கு உன் கதையை கேட்டு போர் அடிச்சிடுச்சு. இந்த ஜோக் போதுமா இல்லை இன்னும் வேணுமா? வா, உன் ட்ரெஸ்ஸை கழிட்டு. சரி வா, ஆரம்பிக்கலாம். அட நீங்க என்ன பண்றீங்க? அட என்னடா இது, இந்த நேரம் தான் கரண்ட் ஆஃப் ஆகணுமா? கரண்ட் ஆஃப் ஆனா என்ன? இந்த இருட்டு ராத்திரியில லைட் எதுக்கு? நீங்களும் நானும் மட்டும் இங்க தனியா? நீ பண்றது நல்லாவே இல்லை. நீ பண்றது நல்லாவே இல்ல. உங்க ஊர் அந்தேரியில உங்க கடையோட பேர் ரோஷினி. இந்த இடத்தோட பேர் அந்தேரி, அப்புறம் உங்க கடையோட பேர் ரோஷினி. ரொம்ப வினோதமா இருக்குல்ல? சார் சார், அந்த ஆள் பார்க்க வினோதமா இருந்தா சார். சுஜிதா சொன்ன அதே வார்த்தை தான் சார் சொன்னா. அவனுடைய ஃபோட்டோ இல்லை ஃபோன் நம்பர் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா?
இல்லை சார். அப்ப நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டியா? இங்க பாரு சுஜித், நமக்கு தேவையான ஆதாரம் கிடைக்காம நம்மளால இந்த கேஸை மறுபடியும் ஓப்பன் பண்ண முடியாது. உங்ககிட்ட அவனுடைய ஃபோன் நம்பரும் இல்லை, ஃபோட்டோவும் இல்லை. அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? இப்போ கிளம்பு. ஓ, ஆனா நீ ஆக்ரா எதுக்கு போற கண்ணா? நான் இஸ்லாமாபாத்துக்கு போகிறேன். சுஜித் கண்ணா, சுஜித் தன் மனைவியோட ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. ஆனா இப்போ சுஜித் தன்னோட மனைவியை தேடி ஆக்ரா வரைக்கும் போயிருக்காரு. சுஜித் தன்னுடைய மனைவியை தேடுற இந்த தேடுதல்ல அவருக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா சுஜித்துக்கு வெற்றி கிடைச்சுதான்னு காலம்தான் பதில் சொல்லணும். இங்க பாரு, உன்னை பொறுத்த வரையும் உன்னோட ஒய்ஃப் மும்பையிலே காணாம போயிட்டா. ஆனா நீ ஒரு நாள் அவள் ஆக்ராவில் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்ட. 2 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பொண்ணை கண்டுபிடிக்க இப்போ வாய்ப்பே இல்லை, சரியா? சிறவு காணாமலாம் போல, அவளுக்கு ஏதோ தப்பா நடந்திருக்கு. சரி, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டுமே. அப்படி இருந்தா உன் பொண்டாட்டியை யாரோ கடத்திட்டாங்க, அவளை ஒரு நல்ல மார்க்கெட்ல போய் வித்துட்டாங்க. அதானே நீ சொல்ல வரப்போ? ஆனால் சார், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? அட நாங்க ஏன் மும்பை போலீஸ் கிட்ட போகணும்? எங்களுக்கு ஆதாரம் வேணும். அப்பதான் கேஸ் ஓபன் பண்ண முடியும், இல்லாட்டி முடியாது. ஒரு டீசென்டான ஆளு இந்த மாதிரி இடத்துக்கு போக மாட்டான். ஆனா அவரோட மனைவியை தேடி அவர் போக ஆரம்பிச்சாரு. இந்த இடத்துல இருக்க எல்லா பெண்களும் ஒருத்தரோட அம்மா, ஒருத்தரோட தங்கச்சி, இன்னொருத்தவங்களுக்கு பொண்ணு. ஆனா அந்த தெருவில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரே பேரு தான். அடே வாங்க வாங்க சார், போயிட்டு வாங்க. இங்க பாருங்க சார், இன்னைக்கு நிறைய வந்திருக்கு பாருங்க. சீக்கிரம் வாங்க வாங்க. பாருங்க சார், இன்னும் என்கிட்ட நிறைய இருக்கு. வாங்க சார், சார் வாங்க. மேம் 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 நான் அவளை என் கண்ணால பார்த்தேன். கொஞ்சம் இரு இரு இரு. மேம், என்ன மேம், பார்த்தன்னு பொறுமையா சொல்லு. மேம் மேம் என் ஒய்ஃபை நான் அந்த மால்ல பார்த்தேன். ப்ளீஸ் அவளை காப்பாத்துங்க ப்ளீஸ். சரியா தான் சொல்றியா? அவ உன் ஒய்ஃப் தானா? ஆமா மேம், ஆமா மேம், நான் உண்மையை தான் சொல்றேன். ராஜன், இவருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. மேம், மேம், கொஞ்சம் நான் அமைதியா இரு, உளறல மேம். தண்ணி குடிச்சிட்டு இந்தா. சொல்லு. பொறுமையா இரு, தண்ணி குடிங்க. அட வாங்க சார், இப்படி வாங்க வாங்க. சார், இந்த பக்கம் இந்த பாருங்க. பக்கம் பாருங்க. எது வேணும்னு சொல்லுங்க சார். இங்க வா, இந்த பக்கம் வா. இங்க பாருங்க சார். பாருங்க, இது எப்படி இருக்கு? நிறைய எங்க கிட்ட இருக்கு சார். அட வெக்கப்படாதீங்க சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், என்ன ஆச்சு? அட உங்களுக்கு பிடிக்கலையா? எல்லாரும் வெளில வாங்க, வெளில எல்லாரும் வெளில வாங்க. வாங்க, வெளில வாங்க. என்ன இங்க நடக்குது? ஏய் போலீஸ் போலீஸ் ஐயோ, போலீஸ் வந்துட்டாங்க. வாங்க, எல்லாரும் ஓடிடலாம், ஓடுங்க. வாங்க. எல்லாரும் சீக்கிரமா ஓடுங்க, சீக்கிரம். போங்க. ஏய், எங்கடா ஓட நான் எதுவும் பாக்குறீங்க? பண்ணல, என்னை எல்லாரையும் விட்டுருங்க, அரெஸ்ட் நான் பண்ணுங்க. எதுவும் பண்ணல. எல்லாரையும் வண்டியில ஏத்துங்க. ஏய் விடாத, அங்க ஒருத்தன் போறான் பாரு, அவனையும் புடி. சுஜி 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 சுஜாதா.
ஏய், சார் என்ன? சார் 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 சொன்னாங்களா இல்லையா அவங்க? சொல்லு, உண்மையை சொல்லு, சொல்லு. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். இவங்க 2 பேர் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். இந்த கடன் நம்பர் 20 தானே? ஆமாங்க. இங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க தானே? ஆனால் நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க. நீங்கள் அடுத்த மாதம் வாங்க. சார் உங்கள் கடையில் வேலை இருக்குது தானே? அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் சார் நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் சார். எனக்கு இந்த வேலை கண்டிப்பாக வேணும். கொஞ்சம் நில்லுங்க. நீங்கள் பார்க்க ரொம்ப கவலையாக இருக்கீங்களே. நீங்கள் வேலை தேடி தான் நீங்கள் வந்திருக்கீங்க. நானும் இங்கே இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கேன். என் கூட வரீங்களா? இல்ல, சீக்கிரமா நான் என் வீட்டுக்கு போய் ஆகணும். அடே 5 நிமிஷத்தில் ஆட்டோவில் அந்த ஹோட்டலுக்கு போயிடலாம். வாங்க. தண்ணி வேணுமா? இந்தாங்க குடிங்க. தேங்க்யூ. நான் அவங்க குடிச்ச தண்ணியில் மயக்க மருந்து கலந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த வேலையை எவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்க? 15 வருஷமா. அந்த பொண்ணை எந்த இடத்துல பார்த்த? யார்கிட்ட எடுத்துட்டு போய் வித்த? எனக்கு தெரியல. உனக்கு நிறைய நேரம் இருக்கு, புரியுதா? அவ்வளோ லிஸ்ட் போட சொல்லுங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணு. எனக்கு ஒரு விஷயம்தான் இன்னும் இடிக்குது. எப்படி சுஷீலா ஜெய் ஸ்டோருக்கு போனா? அந்த பாதிப்புல இருந்து மீண்டு வர சுஷிலாக்கு 2 மாசம் ஆச்சு. சுஜி இங்க போலீஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்க வந்திருக்காங்க. மேடம், எக்ஸாக்ட்லி என்ன நடந்துச்சு? நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க? உனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சா? இங்க பாரு, நான் என்னோட 3.5 லட்சத்தை சுஜித்தோட எஜுகேஷனுக்காக செலவு பண்ணியிருக்கேன். இதையும் பாரு, சுஜித்துக்கு 10 வயசு இருக்கும்போது அவனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமாயிடும். அவனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு மொத்தம் நான் செலவு பண்ணது எவ்வளோனா 72,350 ரூபாய். எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கான பில்லு எல்லாமே என்கிட்ட இருக்கு. நான் எதுக்காக இதெல்லாம் நோட் பண்ண தெரியுமா? சுஜித்துக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ நான் சுஜித்துக்கு செலவு பண்ண எல்லா காசுமே உங்கள் வீட்டிலேருந்து நான் எடுத்துப்பேன். நான் வட்டியோடு அதை திரும்பி வாங்கியே தீருவேன். என்னை ஏமாத்தணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உன் குடும்பத்துலேருந்து எனக்கு செட்டில்மெண்ட் பணம் வந்தே ஆகணும். என்னை அப்படி முறைச்சி பார்க்கறத நிறுத்து. உன்னோட பணத்தை சுஜித் கட்டுவானா இல்லை சங்கீதா கட்டுவாளா? எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். என்னை முறைக்கிறத நிப்பாட்டிட்டு பணத்தை எப்படி ரெடி பண்ணுறதுக்கான வழியை மட்டும் போய் பாரு. இல்லைன்னா உங்கள் அண்ணன் தான் இந்த எல்லா பணத்துக்கான பொறுப்பு. புரியுதா? அப்புறம் நான் என் பிரதர் தாரிக்கு ஃபோன் பண்ணேன். சுஜித் சொல்லியிருந்தார் என்கிட்ட கம்பெனிக்கு அவர் தான் ரெக்குயர்மெண்ட்னு. அவருக்கு வேலையை பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் அவர் நம்பர் என்கிட்ட இல்லை. அதனால நான் சுஜித் ஃபோனை யூஸ் பண்ணேன். அப்புறம் இந்த விஷயத்த தயவு செஞ்சு சுஜித் கிட்ட சொல்லிடாதுன்னு சொன்னேன்.
நீங்கள் கவலையாக இருக்கிறத பற்றி நீங்கள் அவங்ககிட்ட எதுவும் சொல்லியா? இல்ல சார், அவன்கிட்ட நான் ஒரு 2-3 தடவை தான் பேசியிருப்பேன். மற்றபடி நான் எதுவும் சொல்லல. எங்க அம்மாவுக்கு வேலை விஷயமா கால் பண்ணிட்டு இருந்தேன். ஊரிவள்ளியில ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஊரிவள்ளி எங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அதனால நான் அன்னைக்கு எங்க அம்மா வீட்லயே தங்கிட்டேன். அங்கிருந்து நான் அப்படியே வேலை தேட போகலாமான்னு நினைச்சேன். அப்புறம் அந்த சரஸ் அல்தாஃப் அவங்க கிட்ட என்ன ஒப்படைச்சிட்டான். கவலைப்படாதீங்க, நாங்கள் பாடியை ரெக்கவர் பண்ணிட்டோம். அப்புறம் அல்தாஃபையும் நாங்கள் பிடிச்சிட்டோம். கவலைப்படாதீங்க. அந்த தாரிக் நம்ம எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டான். என்ன மன்னிச்சிடு சுஜி. நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உன்கிட்ட இருந்து நான் எல்லாத்தையும் மறைச்சதுக்கு. ஒன்றும் இல்லைம்மா. தாரிக் தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டான். ஆனா அவன் சொன்ன ஒரு பொய்யினால சுஷீலாவோட 2 வருஷ வாழ்க்கை வீணாயிடுச்சு. அந்த பாதிப்புலேருந்து மீண்டு வர சுஜித் மற்றும் சுஷீலாவுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் சுஜித் மற்றும் சுஷீலா கொடுத்த இன்ஃபர்மேஷனால மேலும் நுஸ்ரத் கொடுத்த அந்த லிஸ்டின் படி அந்த 5 பொண்ணுங்களையும் போலீஸ் மீட்டெடுத்தாங்க. ப்ராஸ்டிடியூஷன் இப்ப இந்த உலகத்துல சர்வசாதாரணமா எல்லா இடத்துலயும் நடக்குது. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு பெண்கள் ப்ராஸ்டிடியூஷன்ல மட்டும்தான் சேஃப்டியா இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. நிறைய பெண்கள் இந்த ப்ராஸ்டிடியூஷன்ல தங்க சுய விருப்பத்துக்கு மாறாதான் இதுல ஈடுபடுத்தப்படுறாங்க. அவங்க ஈடுபடுத்துறவங்களை இந்த உலகம் கேள்வி கேட்கறது இல்ல. ஒரு கட்டாயத்தினாலையும் வறுமையினாலையும் இந்த ப்ரொஃபஷன்ல ஈடுபடுற பெண்களை தான் இந்த உலகம் கேள்வி கேட்குது. இவங்களும் நமக்கு இடையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வறுமையின் காரணமாகவும் குடும்பம் நடத்தணுங்கிறதுக்காக தான் அவங்க இந்த தொழிலுக்கு வராங்க. பெண்கள் காலங்காலமா அடிமையா வாழணுங்கிற விதி இன்னும் இந்த சமுதாயத்துல மாறவே இல்ல. அப்புறம் வீட்டு வேலைகளை பார்க்கணும், குழந்தைகளை கவனிக்கணும், புருஷனை சமாளிக்கணும், அப்புறம் ஆபீஸ்க்கும் போகணும். யாரும் அவங்களுக்கு கருணை காட்டுறது இல்ல. ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிட்டோங்கிறதுனால காலம் ஃபுல்லா அடிமையாவே இருக்க சொல்றீங்களா? இந்த நிலைதான் மாறணும்னு நான் சொல்றேன். எல்லாரையும் சமமா பாக்குற ஒரு பார்வை இருந்துட்டா பெண்கள் மேல ஆண்கள் நடத்தக்கூடிய அடக்குமுறைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இத பெண்கள் மட்டும் நினைச்சா பத்தாது. இந்த உலகத்துல சுஜித் மாதிரி ஆண்களும் இருக்காங்க. மனைவியோட சுக துக்கங்களை பங்கெடுக்கிறவங்க. சுஜித்தும் சுசீலாவும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஆண்களும் இருக்காங்க. சுஜித் சுஷிலா மேல வச்ச நம்பிக்கை அதான் அவங்கள தேடி போய் ஒன்னா சேர்ந்திருக்காரு. அந்த நம்பிக்கையை நம்ம எல்லார்கிட்டையும் வைக்கணும். எப்பயும் ரொம்ப விழிப்போடையும் பாதுகாப்போடையும் இருக்கணும். நான் உங்கள் திவ்யாங்கா திரிபாதி தியா. மேலும் இது போன்ற ஒரு உண்மை சம்பவத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை பார்த்து கொண்டிருங்கள் கிரைம் பேட்ரோல் சதக், விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். இது ஒரு பெண்ணோட போராட்டம் அல்ல, எல்லா பெண்களோட போராட்டம். ஜெய் ஹிந்த்.